அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய வீடியோவில் அக்கௌண்டிஸ்டுடைய முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் என்ற தலைப்பின் கீழ் தான் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் பற்றி பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான கூடுதல் விளக்கங்களும் நமக்கு கொடுத்துருவோம். ஸோ நமது யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக புரியும். நமது சேனலை முழுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க இன்றைய வீடியோ என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தோம்னா 2019 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்குறோம். டெஸ்ட் கோட் 124 அக்கௌண்டிஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1. சரிங்களா? ஏறத்தாழ 40 வினாக்கள். 40 வினாக்கள் ரொம்ப முக்கியம்தான். ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. வாங்க என்ன வினாக்கள் அப்படின்னு பார்க்கலாம். வினாயின் 1, அசாதாரண சூழலில் பணியாற்றும் போது ஏற்படும் தனிப்பட்ட செலவினை ஈடுகட்ட வழங்கப்படும் படி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈட்டுப்படி. ஈடுகட்டுவதற்காக தான் கொடுக்குறாங்க. இது ஈட்டுப்படி. சரிங்களா? ஸ்பெஷல் அலவன்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. சரிங்களா? இடைநிலைப்படினா என்னென்னு சொல்லியிருக்கோம். இடர்படினா என்ன சொல்லியிருக்கோம். எல்லாமே நம்ம 3 மதிப்பெண் வினாக்கள் தெளிவான விளக்கம் போட்டிருக்கோம். நீங்கள் போய் அந்த 3 மதிப்பெண் வினாக்களை போய் இதுக்கெல்லாம் விளக்கம் கூடுதலாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 மதிப்பெண் வினாக்கள் நீங்கள் பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. அடுத்து 2வது வினா, அரசு ஊழியர் ஒருவரால் ஒப்பளிக்கப்பட்ட காலத்திற்கு மேல் பதவி வைக்க இயலாத பணியிடம் எது? சரிங்களா? உரிமை கால பணியிடம். அந்த பணியிடத்திற்கு குறிப்பிட்ட காலம் தான் அவருக்கு உரிமை இருக்கும். அதுக்கப்புறம் அவர் பார்த்தோன்னா அந்த பதவியில் வகிக்க இயலாது. சரிங்களா? அதான் உரிமைக்கால பணியிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வினாயின் 3, அரசு ஊழியர் தேர்வு நிலைக்கு உயர்த்தப்பட எத்தனை ஆண்டுகள் பதவி உயர்வின்றி ஒரே பதவியில் பணிபுரிந்திருக்க வேண்டும்? ஸோ தேர்வு நிலை அப்படின்னா செலெக்ஷன் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ஆண்டுகள். சரிங்களா? செலெக்ஷன்னா 10 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்பெஷல் கிரேட் அப்படின்னா 20 ஆண்டுகள். சூப்பர் கிரேட் அப்படின்னா 30 ஆண்டுகள். ஓகேவா? தெளிவாக புரியுதா? இந்த செலெக்ஷன் கிரேடுக்கு 2 ஊதிய உயர்வுகள் வழங்குவாங்க 10 ஆண்டு முடிச்சிருந்தா. சரி, ஓகே. ஒரே பதவியில் பணியேற்றதுலேருந்து ஒரே பதவியில் எவ்வித பதவி உயர்வும் பெறாமல் அதே பணியிலேயே அவர் பணியாற்றணும். அப்போ தான் இந்த செலெக்ஷன் கிரேடு கொடுப்பாங்க. அதுக்கடுத்த வினாயின் 4, மத்திய அரசிடமிருந்து மாநில அரசால் பெறப்படும் கடன் சேர்க்கப்படும் கணக்கின் பேர் என்ன? மத்திய அரசிடமிருந்து மாநில அரசால் பெறப்படும் கடன் எதில் சேர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுக்கடனில் சேர்க்குறாங்க. பப்ளிக் டெஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுக்கடனில் சேர்க்குறாங்க. அதுக்கடுத்த வினாயின் 5, பொது கணக்கு குழு யாரால் அமைக்கப்படுகிறது? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சட்டமன்றத்தால் அமைக்கப்படும். சட்டமன்ற தலைவர் தான் இது அமைப்பார். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பினர்கள் இதில் பார்த்தோம்னா உறுப்பினர்களாக இருப்பாங்க. முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர், இந்த மாதிரி முக்கியமானவர்களை பார்த்தோன்னா இதனுடைய உறுப்பினர்களாக யார் நியமிப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார்? ஆமாம், சபாநாயகர், சட்டமன்றத்தினுடைய தலைவர். வினாயின் 6, முழு ஓய்வூதியம் பெற தேவைப்படும் நிகர பணிக்காலம் எவ்வளவு? 30 வருடங்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா 60 அரையாண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். 30 ஆண்டுகள் முழுமையாக பணிபுரிந்தால் அந்த 60 அரையாண்டுகளாக கன்வெர்ட் பண்ணுவோம். நம்ம பென்ஷன் போடும்போது கூட வரையறை பண்ணி எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? நிகர தகுதியான பணிக்காலம் பார்த்துட்டு அதுதான். ஆண்டில் கேட்டால் 30, அரையாண்டில் கேட்டால் 60. வினாயின் 7, மதிப்பீட்டுக்குழு யாரால் அமைக்கப்படும்? மதிப்பீட்டுக்குழுவும் பொதுக்கணக்கு குழுவும் சட்டமன்றத்தால் தான், சபாநாயகரில் தான் அமைக்கப்படும். சபாநாயகரால். அக்யூரேட்டாக கேட்டால். அதுக்கடுத்து வினாயின் 8, வாக்குரிமை மூலம் செலவின கணக்கினை ஒப்புதல் அளிப்பது யார்? சட்டப்பேரவை தான். சட்டப்பேரவைலாம் வாக்கெடுப்பு மூலமாக ஒப்புதல் அளிப்பாங்க. அதற்கு பிறகு செலவு செய்யப்படும். சரிங்களா? அதுக்கடுத்து வினாயின் 9, விருப்ப ஓய்வில் செல்லும் 55 வயதுடைய அலுவலருக்கு அவர் பணிபுரிந்த காலத்துடன் டேஸ் வருடங்கள் கூடுதலாக ஓய்வூதிய கணக்கீடுகளுக்கு அனுமதிக்கலாம். இந்த விஆர்எஸ் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. சிறப்பு உயர்வுன்னு சொல்லுவாங்க. வெயிட்டேஜ் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் கொடுக்கலாம். ஸோ இவர் 55 வயசுனா ஓய்வு பெறும் வயது 58 அப்படின்னா 3 ஆண்டுகள் கொடுப்பாங்க. 56, 57, 58 3 ஆண்டுகள் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 5 ஆண்டுகள். இந்த கணக்குக்கு 3 வருடங்கள். 58 நிறைவு செய்யறதுக்கு 3 தான் தேவை. அதனால் 3 வருடம் கொடுக்குறோம். அடுத்த வினாயின் 10, மதிப்பீடுகள் எந்த குறைந்த அளவுடன் முழுமை செய்யப்பட வேண்டும்? 1000 ரூபாய். சரிங்களா? மதிப்பீடுகள் பார்த்தோம்னா 1000 ரூபாயோட முழுமை செய்யப்பட வேண்டும். ஃபைனல் கீழே இதான் சொல்லியிருக்காங்க, 1000 ரூபாயோட முழுமை செய்யப்பட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக வினாயின் 11, நிலை ஆணைகள் மற்றும் நடைமுறை ஒப்பளிப்புகளினுடைய அடிப்படையில் மட்டும் தயாரிக்கப்படும் மதிப்பீடு எது? நல்லா பார்க்கணும். நிலை ஆணைகள்
மற்றும் நடைமுறை ஒப்பளிப்புகளின் அடிப்படையில் மற்றும் தயாரிக்கப்படும் மதிப்பீடு எது? பகுதி 1 மதிப்பீடாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது வினாயன் 12. கீழ்கண்டவற்றுள் ஓய்வூதியத்திற்கு தகுதியான ஓய்வுக்கு பிந்தைய பணிக்காலம் என்ன? கீழ்கண்டவற்றுள் ஓய்வூதியத்திற்கு தகுதியான ஓய்வுக்கு பிந்தைய பணிக்காலம், பணி நீட்டிப்பு காலம். இது மட்டும் குவாலிஃபையிங் சர்வீஸ் ஆகும் சொல்கிறாங்க. எது குவாலிஃபையிங் சர்வீஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகும் 18 வயதுக்கு நிரம்பும் முன்பு பணிபுரிய கூட பாய் சர்வீஸ்னு சொல்லுவோம். அது வந்து நான் குவாலிஃபையிங் சர்வீஸு. ரீஎம்ப்ளாய்மெண்ட்டும் நான் குவாலிஃபையிங் சர்வீஸு. அப்ரண்டிஸும் நான் குவாலிஃபையிங் சர்வீஸு. இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ் தான் வந்து குவாலிஃபையிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பணி நீட்டிப்பானை. சரி, அதுக்கடுத்தாக வினாயன் 13. ஒவ்வொரு தலைப்பின் கீழும் ஒதுக்கப்பட்ட நிதியை குறியீட்டிற்கு மிகாமல் பார்த்து கொள்ளும் அலுவலர் யார்? கட்டுப்பாட்டு அலுவலர், கண்ட்ரோலிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இவர் தான் அவங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களோ அதை விட தாண்டாமல் அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். சரிங்களா? கண்ட்ரோல் பண்ணுறதுனால கண்ட்ரோலிங் ஆஃபீஸர், கட்டுப்பாட்டு அலுவலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வினா 14. ஒதுக்கப்பட்ட மானியத்தின் செலவிடாத பகுதியை அதே மானியத்தில் கூடுதலாக நிதி தேவைப்படும் வேறு அலகிற்கு மாற்றுதல். என்ன சொல்கிறாங்க? நல்லா பார்க்கணும் கொஸ்டினை. ஒதுக்கப்பட்ட மானியத்தின் செலவிடாத பகுதியை அதே மானியத்தில் கூடுதலாக நிதி தேவைப்படும் வேறு அலகிற்கு மாற்றுவது. சரிங்களா? அதே மானியத்தில் நிதி தேவைப்படும் வேறு அலகிற்கு மாற்றுவது. நல்லா பார்க்கணும், வேறு அலகிற்கு. அதனால் இது வந்து மறு நிதி ஒதுக்கீடு. வேறு அலகுன்னு வந்ததுனால மறு நிதி ஒதுக்கீடு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி. வினாயன் 15. அரசு பணியாளரின் பணி குறித்த விவரங்கள் எதனுடன் தொடர்புடையது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்வீஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்பாங்க. தானே பணம் பெறும் அலுவலர், செல்ஃப் டிராயிங் ஆஃபீஸர். ஒரு மதிப்பு நல்லா கேட்பாங்கன்னு 3 மார்க் சொல்லும்போதே சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்வீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செல்ஃப் டிராயிங் ஆஃபீஸருக்கு. சரிங்களா? நீங்கள் நான் செல்ஃப் டிராயிங் ஆஃபீஸர் போட்டக்கூடாது, செல்ஃப் டிராயிங் ஆஃபீஸர்ஸ். வினாயன் 16. ஓய்வூதிய தொகுப்பு தொகை, அதாவது கம்யூட்டேஷன், ஒப்புதல் வழங்கும் அதிகாரம் உடையவர் யார்? மாநில கணக்காயர், ஏஜி தான், ஏஎன்இன்னு சொல்லுவோம்ல, ஏஜி. அவர் தான் வந்து ஒப்புதல் வழங்குவார் கம்யூட்டேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அத்தாரிட்டி வந்து அவர் தான். சரிங்களா? சரி. அதுக்கடுத்து வினாயன் 17. ஊதிய சீட்டு கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஊதிய சீட்டு எதனுடன் தொடர்புடையது? தானே பணம் பெறும் அலுவலர், அவங்களுடைய தொடர்புடையது. பே ஸ்லிப், இதுவும் நம்ம வந்து 3 மார்க்கில் பார்த்துருக்கோம். ஊதிய சீட்டு. அதுக்கடுத்ததாக வினாயன் 18. ஒரு அலுவலகம் புதிதாக தொடங்கப்படும் நிகழ்வில் அந்த அலுவலக முதல் கொடுவையை ஒரு சம்பள கணக்கு அலுவலகம், கருவூலகம் கீழ்கண்ட ஆவண அடிப்படையில் வழங்கும். ஸோ யார் வழங்குவா? ஒரு புதிதாக ஒரு அலுவலகமோ உருவாகும் போது, ஒரு அலுவலகமோ ஒரு வந்து பார்த்தோம்னா அவருடைய துணை அலுவலகமோ உருவாகும் பொழுது அதற்கான அந்த முதல் சம்பள கொடுப்பானையை யார் வழங்குவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் கொடுத்ததுக்கப்புறம் கருவூலம் வந்து சம்பளம் கொடுப்பாங்கன்னா, அரசிடமிருந்து பெறப்பட்ட விரைவு ஆணை பெறப்பட்டவுடன் தான் கருவூலம் என்ன பண்ணுமா அவங்களுக்கு, அந்த அலுவலகத்தில் உள்ள பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கும். சரிங்களா? அது வரைக்கும் ஊதியம் வந்து பார்த்தோம்னா வேறு யார் கொடுக்கக்கூடிய ஆணையின் அடிப்படையில் ஊதியம் வழங்கப்பட இயலாது. அரசிடமிருந்து பெறப்பட்ட விரைவு ஆணை வந்த பிறகே கருவூலம் தகுந்த அலுவலர்களுக்கு இல்லை பணியாளர்களுக்கு ஊதியம் பட்டுவாடா செய்யும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வினா 19. ஒரு மாவட்ட கருவூலத்தின் இரட்டை பூட்டு சாவியில் ஒரு மாற்றுச்சாவி கருவூல அலுவலை தவிர்த்து டேஸ் அவர் வசம் இருக்கும். ஸோ இந்த கருவூலத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்க, அது வந்து 2 சாவிகள் இருக்கும். சரிங்களா? அந்த 2 சாவியில் ஒன்று வந்து பார்த்தோம்னா கருவூல அலுவலர்கிட்ட இருக்கும். அதை தவிர 100 சாவி யார்கிட்ட இருக்கும்னு கேட்டோம்னா யார்கிட்ட இருக்கும்னு கேட்குறாங்க. யார்கிட்ட பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியினுடைய நேர்முக உதவியாளர். சரிங்களா? ஜென்ரல் இருப்பார்ல, பொது நேர்முக உதவியாளர், 2-3 நேர்முக உதவியாளர் இருப்பாங்க. அதில் பொது யாரோ அவர்கிட்ட தான் அது வந்து இருக்கும். அடுத்த வினா 20. எந்த தலைப்பின் கீழ் அவசர கால நிதி முன்பணம் பெறப்படல் வேண்டும்? அவசர கால நிதி முன்பணம் அவசர நிதி பகுதி 2 சரிங்களா? அவசர கால நிதி முன்பணம் எதில் பெறப்பட வேண்டுமா? அவசர நிதி பகுதி 2 ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அடுத்த வினா 21. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட தொகைக்குள் முடித்து கொடுக்க அறிவுறுத்தும் ஒப்பளிப்பு, அதான் நிர்வாக ஒப்புதல். ஸோ இதுவும் நம்ம 3 மதிப்பெண்ணில் பார்த்துருக்கோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்வாக ஒப்புதல். அவன் தான் வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட தொகைக்குள் முடித்து கொடுக்க அறிவுறுத்தும் ஒப்பளிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா 22. கீழ்கண்டவற்றில் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் பெற தகுதியான பணி எது அப்படின்னு பார்த்தோம்னா மறு வேலை வாய்ப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரீஎம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஓய்வூதியம் பெற தகுதியான பணி ரீஎம்ப்ளாய்மெண்ட். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ் கிடையாது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ் அங்கே பார்த்தோம். ஓய்வூதியம் பெற்ற பிறகும்
சரிங்களா. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அது வந்து பணிக்காலமாக கருதப்படுதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனல் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லணும். இங்கே கேள்வி ஓய்வூதியத்திற்கு தகுதியான பணிக்காலம் எதுவும் கேட்குறாங்க. அங்கே ஓய்வூதியத்திற்கு பிறகு, இங்கே ஓய்வூதியம் பெற தகுதியான பணிக்காலம் மறு வேலைவாய்ப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 2 வித்தியாசம் இருக்குது. அது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு பணி நீட்டிப்பு. இது வந்து பார்த்தோம்னா அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து தகுதியான பணிக்காலம் குவாலிஃபையிங் சர்வீஸாக எது ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா மறு வேலைவாய்ப்பு அப்படி சொல்லுவாங்க, ரீஎம்ப்ளாய்மெண்ட். இந்த பணி நீட்டிப்புக்கும் மறு வேலைவாய்ப்புக்கும் நம்ம நிறையா வந்து 3 மார்க்லேயே வீடியோ தனியாக போட்டிருக்கோம், சரிங்களா. அவங்க தெளிவாக பார்த்துங்க. அடுத்த வினா 23. கூடுதல் பொறுப்புப்படி அதிகபட்சமாக எத்தனை நாட்களுக்கு வழங்கலாம்னு கேட்டோம்னா குறைந்தது 39 நாள் இருக்கணும் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம், குறைந்தது 39 நாள் இருக்கணும். இருந்தால் அவர் வந்து பொறுப்படி பெறலாம். அதிகபட்சம் எவ்வளோ நாள்லாம் இருக்கலாம், தவறில்லை. அடுத்து 24. செலவினத்தை விட கூடுதலான வரவு டேஸ் எனப்படும். வரவு செலவு திட்ட மிகைன்னு இருந்தால் கூடுதலாக வந்தால் மிகை, பற்றாக்குறையாக வந்தால் குறை அப்படின்னு போடணும். சொல்லியிருக்கேன், இதுவும் 3 மார்க்கில் சொல்லியிருக்கோம். இங்கே கூடுதலான வரவுன்னு சொல்லியிருக்கோம், அதனால் திட்ட மிகைன்னு போடணும். அடுத்து வினா 25. வரவை விட கூடுதலான செலவு, அந்த செலவுன்னு கேட்டிருக்கா, கூடுதலான செலவு, அப்போ வரவு செலவு திட்டம் குறைவு அப்படின்னு போடணும். வினா 26. ஒரு நிதியாண்டில் எதிர்பார்க்கப்படும் விரிவான வரவு செலவு மதிப்பீடு, அதான் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் வரவு செலவு திட்ட மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். வரவு செலவு திட்ட மதிப்பீடு, பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். 27. ஒரு அலுவலகத்தை நடத்துவதற்கு அவசியமான செலவினம் எது என்பதுனா சில்லறை செலவினம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில்லறை செலவினம் தான் ஒரு அலுவலகத்தை நடத்துவதற்கு, அலுவலகங்கள் கிடையாது, அலுவலகத்தை ரன் பண்ணுறதுக்கு உள்ள அந்த இதர செலவுகளுக்கெல்லாம் வந்து இதை வச்சு தான் பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா. கண்டிஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சில்லறை செலவினம். அடுத்து வினா 28. எதிர்பாராத செலவினங்களை ஈடுகட்ட அரசுக்கு அளிக்கப்படும் முன்படம் என்ன? அதான் இப்போ சொன்னேன், அவசரகால நிதி, கண்டிஜென்சி ஃபண்டு, சரிங்களா. எதிர்பாராத செலவினங்கள், இதுவும் 3 மார்க் சொல்லியிருக்கோம். எதிர்பாராத செலவு எதிலிருந்து எடுப்பாங்களாம், அவசர நிதியிலிருந்து எடுப்பாங்க. இந்த அவசர நிதியை யார் ஒப்பளிப்பு செய்வார்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஒப்பளிப்பு செய்வார் அப்படின்னு பார்த்துருக்கோம், சரிங்களா. அதுக்கடுத்து வினா 29. பொது நலனை முன்னிட்டு அளிக்கப்படும் ஓய்வு என்ன? பொது நலனை முன்னிட்டு, அதான் ரொம்ப முக்கியம். கட்டாய ஓய்வு, விருப்ப ஓய்வுனா ஒரு அலுவலர் விரும்பி எடுப்பது விருப்ப ஓய்வு. வயது முதிர்வு எப்படின்னா சூப்பர் ஆனுவேஷன் சொல்லுவாங்க, சரிங்களா. தற்காலிக ஓய்வுங்கிறது வந்து பார்த்தோம்னா அது வேறு இதில் வரும், ப்ரொஃபஷனல் ரிட்டையர்மெண்ட். நம்ம எல்லாமே வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கோம். பொது நலனை முன்னிட்டு அளிக்கப்படும் ஓய்வு கட்டாய ஓய்வு, அது ரொம்ப முக்கியம். அடுத்த வினா 30. அரசு வருவாய் இனங்கள் எந்த தலைப்பின் கீழ் கணக்கு வைக்கப்பட வேண்டும்? தொகுப்பு நிதியில் தான். ஸோ தொகுப்பு நிதி அவசர காலத்துக்குள்ள இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதிரி உள்ளதான் வந்து பார்த்தோன்னா அவசரகால நிதி, மற்ற எல்லாமே தொகுப்பு நிதி தான். வினா 31. அரசின் கொள்கை முடிவின் காரணமாக ஒரு பணியிடம் வழங்கப்படும் நிகழ்வில் அளிக்கப்படும் ஓய்வூதியம் என்ன? ஒரு பணியிடம் ஒழிக்கப்படுதல், அது ரொம்ப முக்கியம். ஒழிக்கப்படுதல்ன்றாங்க, ஈடு செய்யும் ஓய்வூதியம் வழங்குறாங்க, சரிங்களா. ஒரு பணியாளர் இருக்கார், ஆனால் அவருக்கு பணியிடம் இல்லை, அந்த சூழலில் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஈடு செய்யும் ஓய்வூதியம் அவருக்கு வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. இது தொடர்பாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டிருக்கோம், வீடியோ 3 மார்க்கில் போட்டிருக்கோம், பார்த்துக்க நீங்கள், சரிங்களா. அடுத்த வினா 32. பொது நோக்கில் நடத்தப்படும் அறக்கட்டளைகளுக்கு வழங்கப்படும் சிறு மானியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விருப்புரிமை மானியம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்புறம் கலெக்டர் இவர்கிட்ட இருக்கும் விருப்புரிமை மானியம். அவங்க வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து பார்த்தோம்னா வழங்கலாம், சரிங்களா. இதுதான் விருப்புரிமை மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா 33. தொகுப்பு நிதியிலிருந்து அல்லாமல் வேறு ஒரு நிதியிலிருந்து அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் தொடரும் அல்லது தொடரா செலவினம் வந்து பார்த்தோம்னா கட்டணம். நம்ம கட்டணம் சொல்லிட்டு ஒரு 3 மார்க் போட்டிருக்கோம், அதில் சொல்லியிருப்போம். தொகு நிதியிலிருந்து அல்லாமல் வேறு ஒரு நிதியிலிருந்து அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் தொடரும் அல்லாது தொடரா செலவினம், சரிங்களா, கட்டணம் சொல்லுவாங்க, பீஸ். அதுக்கடுத்த வினா 34. கருவூல பட்டியல்கள் டேஸ் வகை கடன்கள் ஆகும். கருவூல பட்டியல்கள் மிதவை வகை கடன்கள் சொல்கிறாங்க, சரிங்களா. மிதவை, இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம், மிதவை கடன்கள். ஞாபகம், கருவூல பட்டியல் மிதவை வகை கடன்கள். 35. மிகையாக வழங்கப்பட்ட தொகையை பிடித்தம் செய்ய செலவு குறைப்பு சீட்டு வழங்கும் அதிகாரம் உடையவர் யார்? மிகையாக வழங்கப்பட்ட தொகையை, அதாவது கூடுதலாக வழங்கப்பட்ட தொகையை பிடித்தம் செய்ய அந்த செலவு குறைப்பு சீட்டு அந்த வழங்கக்கூடிய அதிகாரம் யார்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாநில கணக்காயருக்கு இருக்குது, சரிங்களா. மிகையாக கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஏஜி ஆடிட் வராங்களா, ஆடிட் தான் சொல்லுவாங்க, கூடுதலாக கொடுத்துட்டாரு அவர் பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாள், ஆடிட் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, மாநில கணக்காயர். அடுத்து 36. தனது அலுவலகத்திலிருந்து 400 கிலோமீட்டர் இருப்பு பாதை தொலைவில் உள்ள அலுவலகத்திற்கு பணிமாறுதல் செய்யப்பட்ட அலுவலருக்கு அனுமதிக்கப்பட்ட பயணக்காலம் எத்தனை நாள்? ரயிலில் போனால் 400 கிலோமீட்டருக்கு 1 நாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு தனியாகவே கடைசியாக வீடியோ போட்டிருக்கோம், சரிங்களா. பயணக்காலம் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துக்குங்க. கடைசி வீடியோ 26ன்னு நினைக்கிறேன், அதில் போய் பார்த்துக்குங்க, சரிங்களா. தியரி வீடியோ 26 அக்கௌண்ட்ஸில். அதுக்கடுத்து வினா 37. காசோலை மூலம் செலவு செய்ய அனுமதிக்கப்பட்ட அலுவலகங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தும் முறை என்ன? கட்டுப்படுத்தும் முறை கடன் சான்று.
இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். கடன் சான்று அப்படின்னு ஒரு 3 மார்க் போட்டிருக்கோம். அதிலே பார்த்துக்குங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு விளக்கம். அதுக்கடுத்து வேணா 38 கூடுதல் வேலை அல்லது பொறுப்பு வகிக்க கூடுதலாக வழங்கப்படும் ஊதியம் என்ன ஊதியம் பார்த்தீங்கன்னா, கூடுதல் வேலை அல்லது பொறுப்பு வகிக்க கூடுதலாக வழங்கப்படும் ஊதியம் சிறப்பூதியம். 39 சிறப்பு பணியேற்படை காலம் பணியேற்படை காலம் 15 நாட்களுக்கு மிகையாகக்கூடாது. சிறப்பு பணியேற்படை காலம் 30 நாட்களுக்கு மிகையாகக்கூடாது. சிறப்பு பணியேற்படை காலம்னா என்ன அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? எல்லா வீடியோக்கான நான் வந்து பிளேலிஸ்ட்டில் மேலே தர்றேன், கார்ட்ஸில் தர்றேன், போய் பார்த்துக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? சிறப்பு பணியேற்படை காலம் அதிகபட்சம் 30 நாட்கள் வரைக்கும் கொடுக்கலாம். சிறப்பு பணியேற்படை காலம்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா 40 ஒதுக்கப்பட்ட மானியத்தின் செலவிடாத பகுதியை அதே மானியத்தில் கூடுதலாக நிதி தேவைப்படும் வேறு அலகிற்கு மாற்றுவது. என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ வேறு அலகிற்கு மாற்றுதல், அதே மானியத்தில் கூடுதலாக நிதி தேவைப்படும் வேறு அலகிற்கு மாற்றுதல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மறு நிதி ஒதுக்கம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க இங்கே. சரிங்களா? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூலதன செலவினம்ங்கிறாங்க, கிடையாது. மறு நிதி ஒதுக்கம் தான் ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? மறு நிதி ஒதுக்கம் அதான் ஆன்சர் கரெக்ட். இதே கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இதான் முக்கியமான இன்றைய ஒருமைப்பின விடைகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கடந்த வீடியோக்கள்லாம் பார்க்கல அப்படின்னா தேடி வீடியோலாம் மேலே கார்ட்ஸில் லிங்க் எதாரையும் பார்த்துக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ லிங்க் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.